அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 28/1/2026, தசமி திதி மாலை 4:36 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி, கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் காலை 9:27 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம், அமிர்த யோகம் காலை 9:27 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, தாலிக்கு பொன் உருக்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, புது பதவி ஏற்க, வங்கி கணக்கு தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சாவியில்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதைப் போலவே தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் ஒருபோதுமே விரும்புவதில்லை. ஆமாங்க, எதுக்காக இருந்தாலும் ஒரு தீர்வு இருக்குங்க. தீர்வு இல்லாமல்லாம் போயிடாதீங்க. எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. அதைத்தான் நீங்கள் எப்பொழுதுமே நம்புவீங்க. எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு, அதற்கு ஒரு எல்லை உண்டு என்பதனை புரிந்து வைத்து கொண்டு எல்லாம் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிட்டார், 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார். கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதிலேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாமே விலகுங்க. மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். ஏதோ ஒன்று போட்டு அழுத்துதேங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த அழுத்தம் எல்லாமே விலகி இன்றைய தினம் ஆற்றலோடு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து சரியாகுங்க. சகோதரங்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகி ஒற்றுமை அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அரசாங்க விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். ராசிநாதன் செவ்வாய் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள்ட்ட இன்னைக்கு கனிவாக பேசி அதிக லாபம் எல்லாம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை, நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி இன்றைய தினம் அலுவலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எவ்வளவு அன்பாக அணைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் செய்யும். அதுபோல சில உறவினர்களை எவ்வளவு அன்பாக கனிவாக நடத்தினாலும் அவர்கள் வெட்டிவிட்டுத்தான் செல்வார்கள். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்து கொண்டு அவரவர்கள் போக்கில் அவரவர்களை விட்டு பிடித்து நம்மோட போக்கில் நாம் போய்கொண்டிருப்போம். நம்ம வழி தனி வழி என்று எங்கும் எப்பொழுதும் ஒற்றையடி பாதையிலே சென்று சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாம்
எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நிதானமாக இருங்க, கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சந்திரனாலே உப்பு தான். அதனால் இன்றைக்கி சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரத்தெல்லாம் குறைச்சிங்கன்னா ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரனுடைய வீரியம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் காலையில் 9:27 வரைக்கும் சந்திரன் பயணிக்கிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கு அந்த சிரமங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் காலை 9:27 ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முழுக்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தில் இன்றைக்கி தலையிடக்கூடாது. சாப்பாட்டு விஷயத்துலேயும் கண்டதை இன்றைக்கி சாப்பிட வேண்டாம். ருசிக்காக எதையாவது சாப்பிட்டு வைக்காதீங்க, கவனமாக இருங்க. அதாவது மசாலா ஐட்டங்கள்லாம் இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினத்தில் மறதி கொஞ்சம் வரும். சிடுன்னு சில நேரம் எரிஞ்சு விழுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று அளவுக்கு இல்லாமல் இன்றைக்கி நல்லாயிருக்கும், லாபம் நல்லாயிருக்கும். மிருகசீரிஷக்காரர்களுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அதிகாரிகள் பாராட்டி பேசுகிறாங்க, வேலையை வாங்கிக்கிறாங்க, வேறு ஒன்றும் நமக்காக செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராசிக்குள்ளாரையே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெற்றிகரமான வாழ்க்கையை விட நிம்மதியான வாழ்க்கையே என்றைக்கும் சிறந்தது. ஏனென்றால் வெற்றி என்பது பிறரால் உருவாக்கப்படுவது. ஆனால் மன நிம்மதி என்பது நமக்கு நாமே உருவாக்கி கொள்வது, உருவாக்கப்படுவது. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள தோல்வி அடைய செய்து அவங்கள நோகடிக்க வச்சு அதில் நான் ஜெயிச்சிட்டேன்னு பெருமையாக பேசிக்கிறத விட நிம்மதியை நாம் தேடுவோம். மன நிம்மதி தான் எப்பயுமே முக்கியமானது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எல்லாம் முக்கியம் கிடையாது, மன நிம்மதியே முதன்மையானதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நிம்மதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அது குருச்சந்திர யோகம் ஆகிடுது. அதனால் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், கிரகப்பிரவேச விசேஷங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. 8வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, சாட்சி கையெழுத்து போட்டு ஏமாந்துடாதீங்க. சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வாங்குகிற இடத்துக்கு பக்கத்துலேயே ரோடு வருதா, எக்ஸ்டென்ஷன் ஆகுதா, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எல்லாம் சரியாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மெனக்கிட்டு சில இடங்களுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்து அப்புறம் நீங்கள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க.
உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான் தான். அவர் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. புது விஷயங்களை நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாகவே நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நல்ல எண்ணங்கள் உள்ள இதயமே மனசே இறைவன் வாழும் கோவிலாகும். நம்முடைய இதயத்தை இறைவனுக்கு தகுந்தார் போல, இறைவன் குடிபுகுவதற்கு தகுந்தார் போல மாற்றி அமைத்து கொள்வது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க தூய்மையான இதயத்தோடு நீங்கள் இருப்பீங்க. ஏதாவது தோணுச்சுன்னா பளிச்சுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. எதையுமே மனசுக்குள்ளார வச்சுக்க உங்களுக்கு தெரியாதுங்க. எங்கும் எப்பொழுதும் தூய்மையான மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இறைவனுக்கும் நெருக்கமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். பிள்ளைகளை பற்றி சின்ன சின்ன கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், பிள்ளைங்க நம்மளுக்கு பக்கத்திலே வராங்க, நம்ம பக்கத்திலே இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. விடுபட்டு போன அந்த தொழில் மறுபடியும் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பங்குதாரர் போயிட்டார், இன்னொரு பங்குதாரர் புதுசாக சேர்க்கலாம். ஒரு பணியாள் சரியில்லை, இன்னொரு பணியாளை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பங்குதாரர்கள் அறிமுகமாக வாய்ப்பு இருக்குது. நல்ல பணியாள், வேலையாள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதே மாதிரி 4 கிரகங்கள் உங்களை நேருக்கு நேர் பார்க்குறதுனால சில நேரங்களில் சோர்வு, களைப்பு இருக்கும். சில நேரங்களில் வேகமாக, விறுவிறுப்பாக சில வேலைகளை செய்து முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. லாபமும் நல்லா இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சவால்களை எல்லாம் எளிதாக சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சனி பகவான் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் உதவுவாங்க. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் சந்தோஷம் உண்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உறவுகள் 2 வகைப்படும். ஒன்று அனுபவத்தை தருவது, மற்றொன்று அன்பை தருவது. அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. ஆமாங்க, அதனால தாங்க அன்பானவங்களை எப்பயுமே நீங்கள் நேசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் வேறு மாதிரி இருக்கிறவங்கள அப்படி நினைவில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக தள்ளி நிற்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அன்பிற்கு அடிபணியக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்காரு. பிரபல யோகாதிபதி உங்களுக்கு செவ்வாய் அவரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு கட்டியிருந்தோம், ஆனால் சொந்த வீட்டுக்கு போக முடியலை, வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிருந்தவங்க வாடகை வீட்டை காலி பண்ணிவிட்டு சொந்த வீட்டில் போய் உட்காரக்கூடிய யோகம் இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கினாலும் எடுத்து சரியாக பயன்படுத்த முடியலை அப்படிங்கிற நிலைமை மாறி புது வண்டி வாகனத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடிய யோகம் உண்டுங்க. இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனி தாங்க போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
பேசுங்க. உங்கள்கிட்டேருந்து வார்த்தையை பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களை புகழ்ந்து பேசி கூட அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பகல் நேரத்திலே போயிட்டு வர்றது நல்லதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பெருசாக யாரையும் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நம்மால் முடியுமா, அவர் இல்லைன்னாலும் நாம் அதை செய்து முடிக்க முடியுமா, அப்படி யோசிக்கணும். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்புறம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் விலகிடுவாங்க. அதனால் யோசித்து எதையுமே செய்ய பாருங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் வேலை சுமை குறையும். அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளின் ஆதரவு பெருகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பிறப்பால் அமைந்த உறவுகள் அதிர்ஷ்டம், அன்பால் இணைந்த நட்புகள் பொக்கிஷம். ஆமாங்க, அதனால தாங்க நட்புக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் தருவீங்க. ஏன்னா நட்புங்கிறது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகும். எங்கும் எப்போதும் நண்பர்களுக்கு முதலிடம் தரக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு நல்ல வரன் வர்றதுக்கு, அதாவது மணமகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுக்கும் வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிச்சுட்டு பிள்ளைங்க இருக்காங்க, சரியான வேலை கிடைக்கலையேன்னு நினச்சிட்டு இருந்த பெற்றோருக்கு இனிப்பான செய்தியை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லேயும் நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால சோர்வு களைப்பெல்லாம் இருக்கும். என்னங்க டயட்டில் இருக்கீங்களா, இப்படி அழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் டயட்லெல்லாம் கிடையாது. மன அழுத்தம், மன இறுக்கம், செலவுகள், கடன்கள், எதை நினச்சி நம்ம நிம்மதியாக இருக்க முடியுது? எல்லாத்தையும் நினச்சா டென்ஷன் தான் ஏறுது. அதுதான் இந்த இளைப்பு களைப்பு எல்லாமே. ஆனால் அது நீங்கள் வெளியில் சொல்லிக்கிறதே கிடையாது. ஆமாங்க டயட்டில் தாங்க இருக்கேன் டாக்டர் சொன்னதுனால அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு நீங்கள் போயின்னு இருக்கீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் கண்டகச்சனி நடக்கிறதுனால கூட்டுத் தொழிலில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். 20 வருஷ பழக்கங்க, அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது யாரையாவது சேர்த்து பண்ணிங்கன்னா அவரால் தான் தொந்தரவுகளே வரும். ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான் பிரச்சனை வரும். திடீர்னு அறிமுகமாகறனால ப்ராப்ளம் வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அலுவலகத்துலேயும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். சக ஊழியர்களும் மதிப்பாங்க. அதே நேரத்தில் மேலதிகாரிகளுக்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் அவங்கள மேன்மைப்படுத்தி பேசிட்டிங்கன்னா நல்லது. அதில் என்ன இருக்குது, சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, சொல்லிடுறது நல்லது தாங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அலைச்சல் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு செய்திகள் ஏதாவது வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இறைவனின் படைப்பில் மனிதனாக வாழ்வது அழகு. ஆனால் மனித நேயத்துடனும் மனிதாபிமானத்துடனும் வாழ்வது பேரழகு. நீங்கள் அப்படி தாங்க. யாருக்காவது கஷ்டம் வந்தால் உடனே நீங்கள் துடிச்சிருவீங்க. நம்மால் முடிஞ்சது ஏதாவது செய்வோங்க. தனியாக கஷ்டப்படுறாங்களே, சிரமப்படுறாங்களே, நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நம்ம காதுக்கு வந்த பிறகு நாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யாமல் இருக்க வேண்டாமா? செய்தே ஆகணும் தானே,
செய்து தானே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவங்க கஷ்டத்தை தாய் மனசோடு அணுகி அவங்களுக்கு அடிப்படை தேவை என்னவோ அதை எடுத்து கொடுத்து திடீர்னு அவங்கள காப்பாற்றக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலே சந்திராஷ்டமம் முடிஞ்சிட போகுது. காலையில் 9:27 உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்று இருந்த கஷ்டமெல்லாம் இன்றைக்கி இருக்காது. நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். உடம்பில் இருந்து அந்த சோர்வு களைப்பு அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். டென்ஷனும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதே நேரத்தில் காலையில் 9:27 விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பண விஷயத்துலேயும் கராராக இருந்தீங்கன்னா நல்லது. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க. அடுத்தவங்க அந்தரங்க விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. அது நமக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலேயும் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. முக்கியமாக அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். திடீர்னு அறிமுகமாகறவங்களாம் நம்பவே கூடாது. தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க. ரொம்ப வருஷம் சொந்தக்காரங்க மாதிரி சொல்லிப்பாங்க. ஒரு சொந்தக்காரங்க பேரை சொல்லி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரையுமே இன்றைக்கி நீங்கள் நம்பவே கூடாது. நாம் நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் சந்திராஷ்டமத்துக்கு என்றைக்குமே நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வியாபாரம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபகரமாக இருக்கும். ஆனால் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் சுமார் தான். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் எல்லாமே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நதிக்கரையோரம் நட்டு வைத்த கன்றுக்கு தண்ணீர் ஊற்ற தேவையில்லை. அதே போல் நம்பிக்கை உள்ள நெஞ்சத்தில் வஞ்சகம் ஏதுமில்லை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருப்பீங்க. அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சாதான் நமக்கு ஆபத்து. ஆனால் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிட்டோம்னா அதில் எந்த குற்றமும் கிடையாது. நம்பிக்கையுள்ள மனசுங்கிறதுனால தான் யாருக்கு மேலேயுமே நீங்கள் வஞ்சகம் வைக்க மாட்டீங்க. நெஞ்சகத்துக்குள்ளேயே நல்ல நினைவுகளை வைத்து கொண்டு அந்த நெஞ்சிலே இறைவனை அமர்த்தி அழகு பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. நேருக்கு நேராக உங்களை சந்திரன் இன்னைக்கு பார்க்குறார். அதனால் மனசில் இருந்த கவலைகள் குறைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கோபதாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். இறைவனுடைய படைப்பில் பிறப்பும் இறப்பும் பெரிய மர்மமாக தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற சூட்சுமத்தையும் சில நேரங்களில் நினச்சி பார்த்து உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. 8வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் அவ்வப்போது மனசுக்குள்ளார சின்னதாக ஏதாவது ஒரு தனிமையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த தனிமையிலேருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியில் வருவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாணம் காதுகுத்து விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவாங்க. அதில் உங்கள் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலனங்கள் அதெல்லாமே சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் லாபம் இருக்குது. புது வேலையாட்கள் புது பங்குதாரர்கள் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் எப்பயுமே நீங்கள் கரார் பேர் வழி தான். உங்கள்கிட்ட யாருமே ஏமாற்றவே முடியாது, தப்பு பண்ணவும் முடியாது. யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் அந்த நேரத்தில் அந்த இடத்துலையே 4 பேர் மத்தியிலேயே நறுக்குன்னு 4 வாரத்துக்கு கேட்டுருவீங்க.
நீ செய்கிறது தப்பு, இதில்னா உனக்கு மரியாதை அப்படின்னு சில நேரங்களில் ஆவேசமாகவும் பேசிடுவீங்க. கொஞ்சம் அந்த போக்கை மட்டும் நாசுக்காக மாற்றிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இன்றைக்கி இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு மெல்லிய புன்னகை, ஒரு கனிவான பார்வை, இந்த மூன்றும் நம்மிடத்திலே இருந்தால் மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மால் நிகழ்த்திவிட முடியும். ஆமாங்க, இந்த 3 குணங்களுமே உங்ககிட்ட இருக்குதுங்க. மென்மையான வார்த்தைகள், கனிவான பார்வைகள், மெல்லிய புன்னகை, அன்பு கலந்த புன்னகை, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அதனால தாங்க 10 பேருக்கு நடுவில் நீங்கள் இருந்தால் கூட தனியாக நீங்கள் பளிச்சுன்னு தெரிவிங்க. எங்கும் எப்போதும் தன்னுடைய தனிப்பட்ட நடத்தை கோலங்களால் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். அதனால் புது முயற்சி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். வீடு கட்ட தொடங்கிறதுலேருந்து பிள்ளைங்களுக்கு கல்யாண விஷயங்கள் பேசுகிறது, பொருந்தின ஜாதகம் இருந்திருந்தால் பெண் வீட்டார் வரன் வீட்டார்கிட்ட பேசுகிறது, வேலைக்கு விண்ணப்பிக்கிறது, முயற்சி பண்ணுறது, எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக வரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள், வேலைகள், அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக அந்த கம்பெனியோட டைப் வச்சு நாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிறுவனத்தோடு இன்றைக்கி தொடர்பு கொண்டு நீங்கள் கூட்டு ஒப்பந்தங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இதெல்லாம் பெரிய வேலை, எல்லாமே என்னால் செய்து காட்ட முடியும் அப்படின்னு திறமையாக இன்றைக்கி செய்து காட்டுவீங்க. அதிகாரிகள் மனசுலேயும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு உண்டுங்க. சொத்து பத்து வாங்கிறது விஷயமாக சில இடங்களை நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. அது உங்களுடைய பட்ஜெட்டு ரசனைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் வெற்றி பண வரவு உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உனக்காக ஏதேனும் கேள் என்று இறைவனே சொன்னாலும், இறைவனே நேரில் வந்து சொன்னாலும், பெற்ற பிள்ளைகளுக்காக அவர்களின் நலனுக்காக வரம் கேட்கக்கூடிய 2 உயிர்கள் நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தான். ஆமாங்க, எப்பொழுதுமே நம்ம பெற்றெடுத்தவங்க நமக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பாங்க. அதனால தாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு நீங்கள் பெற்றவங்களுக்கு அதிக மரியாதை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்கள்லாம் சீக்கிரம் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரனும் புதனும் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு படபடப்பு இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு நிதானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகங்கள், 2 கிரகங்களுமே உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காங்க. காலையில் உடம்பு நல்லா இருந்ததுன்னா சாயந்தரம் வேறு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி பிரபலங்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது.
உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிரியை பார்த்தா கூட சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி நீங்கள் போவீங்க. ஏன்னா நாம் எதிர்த்து பேசிக்கிட்டு எதுக்கு பிரச்சனையை பெருசாக்குவான அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளால் இன்றைய தினம் சுப செலவுகள் எல்லாம் உண்டு. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சில நேரங்களில் கொஞ்சம் கவலையிலும் இருப்பீங்க. கவலைப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் அலைச்சலும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உணவை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும். வார்த்தையை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க பல நேரங்களில் நீங்கள் டயட்டில் இருப்பீங்க, விரதம் இருப்பீங்க. அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. அதே மாதிரி இப்போல்லாம் சில நேரத்தில் பெருசாக எல்லார்ட்டையும் நீங்கள் பேசிக்கிறது இல்லை. பேசுகிறதுனால எந்த பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் மௌனத்துடன் யுத்தம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் இருக்கிற வீட்டை மாற்றுறது, புது வீட்டில் பால் காய்ச்சி குடி போகிறது, அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கிறதுன்னு இன்றைக்கி எல்லாத்துலேயுமே சிறப்பாக செய்வீங்க. புது வீட்டுக்கும் இன்றைக்கி நீங்கள் போவீங்க. அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்களும் இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களையும் இன்றைக்கி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அந்த கால நினைவுகள் அடிமனசுக்குள்ளார ஓடி வரும் பொழுது, அதை அப்படியே முன்னால் கண் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சிறப்பு தாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் புதுசாக சில விஷயங்களை கற்றுப்பீங்க. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகுங்க. அதே போல் இன்றைய தினம் வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடனும் மனம் திறந்து பேசுவீங்க. வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கழுத்து வலி, கால் வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துட்டு தாங்க இருக்கும். நம்முடைய பாரம்பரியமான வைத்திய முறைக்கு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. புது முயற்சிகள் பலிதமாகும். கௌரவம் உங்களுக்கு அதிகமாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனும் அலைச்சலும் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பந்தியிலே இருப்பவர்களுக்கு ஒவ்வொன்றையும் கேட்டு தர வேண்டும். ஆனால் பசியோடு இருப்பவர்களுக்கு எதையும் கேட்காமல் பரிமாற வேண்டும். ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனித நேயம் உங்ககிட்ட இருக்குதுங்க. யாராவது பசியோடு வந்தாங்கன்னா உடனே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுருவீங்க. சாப்பிட்றீங்களா, இப்போ சாப்பிட்றீங்களா, அப்புறமா சாப்பிட்றீங்களா, இதெல்லாம் எப்பயுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. வாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் விருந்தினரை நல்ல முறையில் உபசரித்து சிறந்த விருந்தோம்பலுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாகிய சந்திரன் 3ஆவது வீட்டில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கி பெருமைங்க. உங்கள் பையன் அப்படி பண்ணார், அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி யாராவது பெருமையாக பேசுவாங்க. நல்ல பிள்ளையை பெற்றிருக்கீங்க, ஒழுக்கமாக இருக்கார், பாசமாக இருக்கார், மரியாதையாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கி பாராட்டி பேசுவாங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட மறைந்து கிடந்த சில திறமைகள் இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு
குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் புது பொறுப்புகள் பதவிகளும் கூடி வருங்க. வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். புது நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். பண விஷயத்துலையும் கராராக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.